மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா நம்ம டேமில் எவ்வளோ ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு. அதனால சென்ட் எடுத்துக்கினேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூட முடியாது, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. நம்ம அங்கே பேசினோன்னா நம்மளுக்கு ஆயுதம் இதுதான். உங்களுக்கு நுரை காட்டுறேன், எந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆகுது, அந்த நுரை எங்கேருந்து வருது, ஸோ மொத்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அங்கே போகலாம். இங்கே பாருங்க, இந்த தண்ணியை பாருங்க, இங்கே பாருங்க நுரை பாருங்க நுரை. நீங்க பார்க்கலாம், காஷ்மீர்ல தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க வந்துட்டு உங்களுக்கு லைவாவே நம்ம தமிழ்நாடுல ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு டேம்ல உங்களுக்கு ஸ்னோஸ் காட்டுற. வாங்க. இந்த டேமாண்டா ஏற்படுற நுரனால அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்னமே வேலைங்களும் விவசாய நிலத்துங்களை வேலையும் செய்ய முடியாது. அந்த நுரை வந்துச்சுன்னா அப்படியே கப்புன்னு வந்து அடிக்கும். அது ஸ்மெல்லு தான் ஓவர் அதிகமாக இருக்கும். மீன் எடுத்துக்கோங்களா, 10 years பேக் வந்து மீன் எல்லாமே இங்கே வந்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஒசூருக்கு நல்ல மீனெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியில் வந்து மீன் கூட வளரவே வளராது. அந்த பாய்சன் தண்ணியால், அந்த பாய்சனால் ஃபுல்லாமே சத்துக்காக இருக்குது. இருங்க ப்ரோ, சென்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா நம்ம டேம்ல எவ்வளோ ஸ்மெல் அடிக்குதுன்னுட்டு. அதனால சென்ட் எடுத்துக்கினேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூட முடியாது, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. நம்ம அங்கே பேசினோன்னா நம்மளுக்கு ஆயுதம் இதுதான். பிரதர் பார்த்தீங்களா, பாருங்க நுரையில அங்கே பாருங்க பிரதர் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த டேம் இருக்கிறது அங்கே ஒரு 500 மீட்டருக்குள்ளே இருக்குது டேம். அங்கே நின்று இங்கே வரைக்கும் எடுக்குது பாருங்க, ஃபுல்லாக அடிக்குது. அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு தெரியுதா? அந்த ஸ்மெல்லு நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த ஸ்மெல்லை பாருங்க, மேலே எல்லாம் பறக்குது பாருங்க. அந்த மேகம் இருக்கும் பாருங்க, மேகம் வந்துட்டு கீழே வந்த மாதிரி அந்த ஃபீல் வரும். எதுக்குன்னா அங்கே பாருங்க நுரை பார்த்தீங்களா, பாருங்க நுரை. பார்த்து சேஃபாக இருங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் மூஞ்சி மேலே பட்டா எரியும், மூஞ்சி மேலே பட்டா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பிரதர். இங்கே இருக்கிற மக்களை கூட போய் கேட்டால் என்ன இந்த டேம் இப்படி இருக்குது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் பண்ணலாம் இல்லைன்னா யாரு கண்டுப்பாங்க போங்க ப்ரோன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒருத்தர் வந்தால் இது ஒன்றும் ஆகாது அன்னிட்டு அவங்களுக்கும் தெரியும். வாங்கன்னா கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. எதுக்கு வரமாட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னுவாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு இருந்தால் இன்னைக்கு மொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குமா? 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சீமான் அண்ணா பேசியிருக்காங்க இதை பற்றி. அப்போ கூட இது இப்படியே தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு டேமு நம்ம நந்தி ஹில்ஸ், கர்நாடகா தெரியுங்களா, கர்நாடகா நந்தி ஹில்ஸில் ஸ்டார்ட் ஆகும். அங்கே நின்று நம்ம வஸ்கோட்டைக்கு வரும், வஸ்கோட்டை நின்று வர்த்தூருக்கு வரும்,
வரத்தூருக்கு நின்று அப்படியே பாக்லூருக்கு, அப்புறமா இங்கே நம்ம டேமில் வந்து இந்த ஒரு தண்ணியை இறங்கும். இங்கே நின்று கிருஷ்ணகிரி டேமுக்கு போகும். கிருஷ்ணகிரி நின்று அப்படியே அப்படியே போய் லாஸ்ட்டில் கடலூரில் மிக்ஸ் ஆகும். கடலில் போய் இந்த வாட்டர் மிக்ஸ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நுரை ரொம்ப நுரை. அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கவங்க வீட்டுக்கு போக டைம் இல்லாத போது இதே தண்ணி எடுத்து குடிப்பாங்க. எதுக்குன்னா இந்த தண்ணி வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துக்கும். இங்கே வந்துட்டு மீன், எங்கள் அப்பா அவங்க எல்லாம் மீன் பிடிச்சா ஒரு வாட்டி வலை போட்டால் ஒரு டன்னு 100 கிலோ 500 கிலோ வரைக்கும் பிடிப்பாங்க. எதுக்குன்னா அவ்வளோ பெரிய பெரிய மீனுங்க, அவ்வளோ மீன் கிடைக்கும். இப்போ வந்துட்டு சில நாளுக்கு முன்னாடி மீனெல்லாம் செத்து போச்சு. எதுக்குன்னா இந்த வந்துட்டு தண்ணி பாய்சன் தண்ணி, எல்லாம் கெமிக்கல் வாட்டர் மிக்ஸ் ஆகி ஃபுல்லாமே நச்சு நுரையா ராட்சச நுரை மாதிரி தயாராகிருக்கு ப்ரோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் பார்க்கலாம். தண்ணியை தொட்டால் இப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த தண்ணி ஃபீலே வராது. ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஸோ அந்த ஃபீலே அப்படி இருக்கும். அப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்துட்டு இந்த நுரை வந்துட்டு செடி மேலே படும். செடி மேலே பட்டால் செடியே எரிஞ்சு போயிடும். ஃபுல்லாக அந்த பக்கம் தண்ணியும் உள்ளே போகாது, செடியும் வராது. ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் பிளாக்காக இருக்குது. ரோட்டில் தார் பார்த்துருப்பீங்களா? இந்த நுரையில் தார் உருவாகும். இந்த நுரையில் வந்துட்டு தார் உருவாகும். உங்களுக்கு காட்டுறவாங்க, அங்கே இருக்குது. சேம் தார் எப்படி இருக்கும் ரோட்டில், அந்த மாதிரி இருக்கும். தொட்டு பார்க்குற அந்த க்ரீனும் இல்லை பிளாக்கும் இல்லை. அந்த எவ்வளோ கலரை மிக்ஸ் பண்ணால் அந்த கலர் வருமோன்னு தெரில. உங்களுக்கு நான் கையிலே காட்டுறவாங்க. அந்த பாருங்க ப்ரோ, இதான் ப்ரோ இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது பாருங்க. ரோட்ல இருக்கிற தாறு மாதிரி இருக்கா இல்லையா பாருங்க. இங்க பாருங்க, செடி மேல எல்லாம் பட்டிருக்கு பாருங்க. இது வந்துட்டு ராட்சச நுரை வந்துட்டு ஃபுல்லா ஃபார்ம் ஆகி அந்த நுரை அந்த பக்கம் போகாம இந்த பக்கம் போகாம ஒரே அந்த உருகி இந்த மாதிரி தாறு மாதிரி ஆயிருக்குது. பார்க்கலாம் நீங்களே எவ்வளோ இதுல பாய்சன் கலந்து இருக்குது. பாய்சன்னா எவ்வளோ ஒரு எவ்வளோ கெமிக்கல் இருந்தால் இந்த மாதிரி உருவாக்கலாம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்துட்டு எப்படி உருவாச்சு. தண்ணியில் வந்துட்டு கெமிக்கல்ன்றது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்குது. மிக்ஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு தார் மாதிரி ஆயிருக்குது பாருங்கள். பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது ப்ரோ. பாருங்கள், க்ரீனும் இல்லை பிளாக்கும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. ஸோ இந்த வாட்டர் கூட வாட்டர் டெஸ்டிங் கொடுத்துருக்கோம். அங்கே ரிசல்ட் என்ன வருது எப்படின்னு தெரில. அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். நான் என்ன சொல்கிறது வேணா, ரோட்டில் இருக்கிற தாறு தண்ணிக்குள்ளே இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நுரை காட்டுறேன், எந்த மாதிரி நுரை ஃபார்ம் ஆகுது, அந்த நுரை எங்கேருந்து வருது. ஸோ மொத்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அங்கே போகலாம். பார்க்கலாம் நீங்கள், ஃபுல்லாக நுரை எல்லாம் அப்படியே மூஞ்சி மேலே வருது. இருக்கவே முடியல. பாருங்கள் நுரை பாருங்கள், பார்க்கலாம் நீங்களே நுரை பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள் நுரை. இருக்கவே முடியல, சத்தியமா இருக்க முடியல. இங்க இருக்கிற மக்கள் எப்படிதான் வாங்கல்றாங்க. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, உங்க கண்ணில் பாருங்க. இங்க பாருங்க நுரை பாருங்க. இந்த நுரை வந்துட்டு செடி மேல பட்டா செடி என்ன ஆகுறது, இங்க இருக்கிற ஆடு மாடு புல் என்ன ஆகுறது, எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடும். விவசாயன்றது இதனாலதான் அலையிறது. தண்ணி இல்லாம யாரும் விவசாயம் பண்ண முடியாது. எல்லாருமே 10,000 15,000 ரூபாய்க்கு வேலைக்கு தான் தேடி போகணும். அப்போ அரிசி விலை 1000 ரூபாய் இருக்கிறது 10,000 ரூபாய் மாறுமா இல்லையா பாருங்க. இங்க பாருங்க, இந்த தண்ணிய பாருங்க. இங்க பாருங்க நுரை பாருங்க நுரை.
பார்க்கலாம் இங்க வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தாங்க. பிரதர் என்ன பிரதர் இப்படி ஆயிருக்குது, 6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு இங்க குளிச்சுட்டு இருந்தோம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் வாயிலேயே கேட்கலாம். பிரதர் எப்படி இருக்கு பிரதர் இப்போ? இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து வர எல்லா கழிவு தண்ணியும் இங்கே வந்து கலக்குது. இதே டேம்ல தான் நாங்கள் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நானே என் ஃப்ரெண்டு அதில் வந்து குளிச்சுட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நுர எல்லா தொழிற்சாலைக்கு கழிவும் வந்து இங்கே வந்து கலந்துட்டு இருக்கு. இங்கே இப்போ எப்படி மக்கள் வந்து குடிக்கிறாங்கன்னு தெரியல. இங்கே இருக்கிற சுற்றுவட்டார கிராமத்தில் எல்லாமே வந்து இந்த மக்கள் இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. கால்நடையும் இந்த தண்ணி தான் குடிச்சிருக்குது. இல்ல இந்த தண்ணிய குடிச்சிருக்கு, இது ஆடு மாடெல்லாம் இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்துச்சு. ஆமா, அப்ப ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணியை குடிச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா இது விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கும் யூஸ் இல்லை, பயனில்லாத ஒரு தண்ணியா தான் இருந்துட்டு இருக்கு. எங்க போர் போட்டாலுமே இந்த தண்ணி தான் வந்து மக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த தண்ணியை குடிக்கிறதுனால மக்களுக்கு வந்து நிறைய நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. மக்கள் மட்டும் இல்லாம கால்நடைகள் அதுவும் பாதிக்கப்படுது. இங்க நிறைய மக்கள் வந்து இந்த தண்ணியை குடிக்கிறதுனால விவசாயமும் கரெக்டாக நடக்க முடியறது இல்லை. இங்க இந்த டேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்து நச்சுத்தன்மை இல்லை, கழிவு இல்லை. இந்த டேம்ல வந்து மக்களை வந்து பார்வையிட அனுமதிச்சாங்க முன்னாடி. இப்பெல்லாம் உள்ள வர்றது கூட யாருக்குமே பர்மிஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா இவ்வளவு நச்சுத்தன்மையா இருக்கு. இங்க பாருங்க, சுற்றுவட்டாரத்துல எவ்வளவு நுர பறக்குது பாருங்க. இங்கதான் பக்கத்துல நிக்கிறோம், ஆனா எங்களால நின்று பேச முடியல. அவ்வளவு வந்து இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நுர வருது, அவ்வளவு கெமிக்கல் வாசனை வருது. இந்த தண்ணியை எப்படி இந்த மக்கள் குடிப்பாங்கன்னு தெரியல. இந்த நிலைமை வந்து இப்படியே தொடர்ந்துருச்சுன்னா இது வந்து இங்க மட்டும் பாதிக்காது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்பெண்ணையாறு கலக்கிற எல்லா இடத்துலயுமே இந்த நுரை வந்து பாதிக்கும். இந்த பாதிப்பை வந்து சிஎம் சார், விஜய் சார் நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து தயவு செஞ்சு இந்த பாதிப்பை வந்து நீங்க வந்து குரல் கொடுக்கணும். இந்த பாதிப்பை வந்து சரி பண்ணணும். இது வந்து இங்க மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையாகவும் இது பார்க்கப்படுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நுரை இருக்கிற தண்ணியை குடிச்சாக்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரச்சனையும் தான். இந்த தண்ணி வந்து கலக்கிற ஒவ்வொரு சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லா ஊர் மக்களுக்கும் இது பின்னாடி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஒசூர் தான் சரிங்களா? இது டேம் வந்துட்டு உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான். ஆமா சரிங்களா? இந்த தண்ணியை பத்திட்டு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தண்ணியை குடிச்சாலோ இந்த தண்ணியை யூஸ் பண்ணாலோ இந்த தண்ணி இருந்து என்ன விளைவுகள் உண்டாகும்? இந்த தண்ணியை குடிக்கிறதுனால மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து காலரா, டெங்கு அந்த மாதிரி காய்ச்சல் வரும். இந்த தண்ணி வந்து ரொம்ப கெமிக்கல் தண்ணி தான், ஆக்சுவலா சுத்தமான நீர் கிடையாது. இதனால குடிக்கிறதுனால மக்களுக்கு வந்து உடம்புல வந்து வியாதிகள் மட்டும் நிறைய வரும், நிறைய வியாதிகள் வரும். குடிக்க கூட மனசே வராது. இந்த தண்ணியை வந்து மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு தூரத்துல இருக்கோம் டேம்ல, நம்மளாலே இது பக்கத்துல நிக்க முடியல. அப்ப குடிக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இதை குடிப்பாங்க? கால்நடைகள் வந்து இந்த தண்ணி தான் குடிக்குது. கால்நடைகள் தண்ணியை குடிக்கிறதுனால கால்நடைகள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல, கால்நடைகளுக்கு கறக்கிற பாலுமே வந்து விஷத்தன்மை வாய்ந்த பாலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தண்ணியுடைய கெமிக்கல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இதனால வந்து இந்த தண்ணியை வந்து தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து தீருங்க. இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நம்ம ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஏரியா, அதிகபட்சமா கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஒசூர் இந்த மாதிரி பல மாவட்டங்கள்ல இருக்கிற மக்களுடைய பிரச்சனையாகவும் இது பார்க்கப்படுது. அவங்களுக்கும் தண்ணி பிரச்சனை வரும்போது தான் தெரியும். இந்த தண்ணியை குடிக்கும் போது நம்ம எப்படி, மக்கள் ஆல்ரெடி தண்ணி இல்லாம இங்க ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இங்க தண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு நிறைய வரும்போது இதை எப்படி குடிக்க முடியும்? நம்ம இவ்வளவு தூரம் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், நம்மளாலேயே இந்த பக்கத்துல நிக்க முடியல. அப்போ குடிக்கிற மக்கள் எப்படி குடிப்பாங்க? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த டேமை இது பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு டைரெக்டாகவே காட்ட போகிற ஒரு ஸ்னோன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், காஷ்மீரில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு லைவாகவே நம்ம தமிழ்நாட்டில் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேமில் உங்களுக்கு ஸ்னோஸ் காட்டுற வாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்க பின்னாடி பேக்ரவுண்டு. ஆனா டைரக்டர் சார் எல்லாருமே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க வந்துட்டு காஷ்மீருக்கு அங்க இங்க போவீங்க, ஒரு ஒரு ஐஸ் கட்டில நீங்க வீடியோ ஷூட் பண்றதுக்கு, அப்புறமா ஒரு மூவி எடுக்கிறதுக்கு இங்க வாங்கண்ணா, இங்க வந்து எடுங்கண்ணா. ஆனா நான் இவ்வளவு ஜாலியா கலாய்க்கிற மாதிரி உங்களுக்கு பேசுனா கூட எங்களோட ஊரு நிலைமை இதுதானா. தயவு செஞ்சு, ஆனா பெரிய பெரிய டைரக்டர் நீங்களும் இருப்பீங்க, உங்க கையில கூட இது முடியும், பெரிய இடத்துல போய் சொல்ல விரும்புறீங்க, சொல்ல முடியும், உங்க கையில கூட
உங்க கையில கூட இந்த விஷயத்த பெரியவங்க கிட்ட போய் சொல்ல முடியும். டைரக்டர் சார், எல்லாருக்குமே நான் கெஞ்சி கேட்குறேன், ஷூட்டிங் பிளேஸு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக எங்களோட டேம் இருந்துச்சு. ஆனால் படு மோசமாக ஒரு ராட்சச நுரை கொண்டு இந்த ஒரு கேவலமாக இந்த ஒரு மோசமாக செடியெல்லாம் அழிஞ்சு போய் எங்கள் கிளைமேட்டு எங்கள் விவசாயன்றது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுண்ணா. எல்லாருக்குமே தயவு செஞ்சு சொல்கிறது ஒரே ஒரு தான், டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், சிஎம்ஸு, எல்லா பொலிட்டிஷியன்ஸ் யாருன்னா ஆகட்டும்ண்ணா, எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்குன்னா எங்களோட நிலைமை, நான் உங்களுக்கு கலாய்ச்சிற மாதிரி நான் பேசியிருந்தா கூட எங்களோட வழி இந்த மாதிரி இருக்குண்ணா. தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்கண்ணா. நம்ம இந்த டேம் பக்கத்துல இருக்கிற ஊர் சில பேர் இங்க ஆடு மாடெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். தாத்தா, எவ்வளவு வருஷத்துலேருந்து நீங்க ஆடு மேய்ச்சின்னு இருக்கீங்க? அப்ப இருக்கிற தண்ணிக்கும் இப்ப இருக்கிற தண்ணிக்கும் என்ன வித்தியாసం? తెలుగులో చెప్పానా? ఏం 3 గంటలు 4 గంటల నుంచి ఏం నీళ్ళకి తాగేది తప్ప గొడ్లు బయలు ఏం తాగేలే. చాలా బాధ. గాలి వస్తే పూరా చూడి బస్ స్టాప్ కంటే క్లీన్ గా మూసిపోతుంది. 3 ఏళ్ళకి ముందర గొడ్లు నీళ్ళు తాగుతా ఉండే. ఇప్పుడు మూకు కూడా చూసారు. ఇప్పుడు ఏం వాటర్ అది, ఏం నీళ్ళు అదే, ఏం నీళ్ళు వస్తాయని స్మెల్. అది ఎట్లా మేపుతారు మీరు అంతా ఆవులు? ఏం చేసేది అక్కడ యాడికి పోయేది, அது யாடிக்கு போயிருக்காது. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்றது, இனி நாங்க எங்க போறது, அங்க இருந்து எப்படி ஆடு மாடெல்லாம் மேய்ச்சல் எல்லாம் கூட்டின்னு போறீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதுக்கு, என்ன பண்றது, நாங்க எங்க போறது, அதை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்க ஒரு 60-70 வருஷம் வாழ்றவங்க இதுக்கு இந்த ஒரு மூச்சு நாங்க சுவாசிச்சு இன்னொரு 10-20 வருஷம் கம்மியா செத்து போயிடுறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி பாய்சன் தண்ணி ஆகட்டும், இந்த மூச்சு கூட விட முடியாது. அங்க பக்கம் போறப்ப நீங்க பார்க்கலாம், அப்போ நம்ம பேச கூட முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஸ்மெல் ஆகட்டும் இருக்கவே முடியல. அந்த ஸ்மெல்ல கூட இதுதான் ஒரு தீர்வுன்னுட்டு இவங்க எல்லாம் இங்கதான் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சி. இந்த டேமாண்டா ஏற்படுற நுரைனால அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்னமே வேலைங்களும் விவசாய நிலத்துங்களும் வேலையும் செய்ய முடியாது. அந்த நுரை வந்துச்சுன்னா அப்படியே கப்புன்னு வந்து அடிக்கும். அது ஸ்மெல்லு தான் ஓவர் அதிகமாக வரும். 1 கிலோமீட்டர் நைட்டு நேரத்துலன்னா அதிகமாக வரும். இந்த வெயில் அடித்தா கொஞ்சம் கம்மியாகும். அதே நீங்கள் நைட்டுன்னா அந்த மூடி இருந்துச்சு அந்த அது கிளைமேட் மாறிச்சுன்னா காற்று அடிச்சுன்னா வேகமாக அப்படியே கொசு எப்படி இருக்குண்ணா? கொசு அதிகமாக தொல்லைங்க. கொசு வந்துட்டு ஏகப்பட்ட கொசு வந்துட்டு இங்கே இருந்து மொத்தம் நம்ம ஒசூர்லேருந்து வரங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரலையும் இருக்காது. 2 கிலோமீட்டருக்கு இருந்தாட்டு அந்த அங்கே வந்தங்கன்னா ஓவராக இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அந்த டேம் பற்றி, அந்த டேம் பக்கத்தில் இருக்கிறவங்க பற்றி அங்கே வந்துட்டு கேட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த டேம் சுற்றி இருக்கிற சில ஊர்களுக்கு நம்ம போகலாம். ஸோ அங்கே வந்துட்டு கேட்கலாம் எப்படி என்னன்னுட்டு. ஸோ போல வாங்க. అమ్మా మీది ఇదే ఊరేనా? మీది ఇదే ఊరా? కాదమ్మా, ఇది డ్యామ్ ఇంకా డ్యామ్ది స్మెల్ వస్తుందా మీ ఊరికి? ఎట్లా అంతా అంటే ఇటు పంటలంతా నాశనం చేస్తుందా? ఏమైనా చెప్పమా, అంటే ఉండేద్దా ఎలా అంటే ఇప్పుడు ఇక్కడ ఏం బాధ ఉందో ఆ బాధని మీరు చెప్తా ఉన్నారు అంతే. సపోజ్ ఈ నీళ్ళు ఎత్తుకొని మనం యూస్ చేస్తే ఆ పంటలైనా పండుతుందా బాగా? అంతే కాలేదు. యాడిండేదా మా తోట? ఊరనుకుండేదా? ఈ బురగా ఈ వాసన ఏమన్నా మీ ఊరికి వస్తుంది? ఊరికి వస్తుంది కదా, ఊరికంతా వస్తుంటానే గొబ్బు. ఇప్పుడు వస్తా ఉంటానే గొబ్బు. திகிலு. ஸோ வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஏதாவது சொன்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, ஆனா எங்களை ஏதாவது தப்பா நினைப்பாங்களோன்ட்டு அவங்க பயப்பட்டு இருக்காங்க. இது வந்துட்டு நீங்க பயப்படுற விஷயம் இல்லம்மா. நம்ம வந்துட்டு இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு நாம தட்டி கேட்டா மட்டும்தான் இது சொல்யூஷன் கேட்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க பயப்படுறவே அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு అవును
ఒక 4-5 ఎకరాలు ఉంది తోట. నీళ్ళు లేకుండా ఓ 2 ఎకరాలు పెట్టినాము. ఉండే పరిస్థితి మేము చెప్పాలి. మేము అనుకుంటామని అవునమ్మా పాపమ్మా. కొడుకు ఆడినారమ్మా, ఏం పేరు? లోకేష్ సరేమ్మా. ఉసురుపోయినాడు. బిఎస్ చదివినాడు, ఇంజనీర్ చదివినాడు. చదివించినాం. 6 ఆడబిడ్డలు మాకు బిడ్డ. నేనేం తప్పంత చెప్పాను. మేము శుద్ధుకు పోయింది, షాట్డానికి పోయిందో మాకు దిగు అంతే. సరేమ్మా సరేమ్మా సరేమ్మా. నమస్కారం. నమస్కారం. ஸோ இப்போ வந்துட்டு டேம் பக்கத்தில் இருக்கிற தட்டகானப்பள்ளி ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம். அங்கே இருக்கிற நம்ம பிரதர் தான் இவரு. பிரதர், இங்கே வந்துட்டு ஸ்மெல் வருதா வரலையா பிரதர்? இப்போ என்ன இந்த தண்ணி வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குது? கொசு కొసుదా ఎండుతుంది దాని మీద పడితేనే. లేదంటే తెలుగులో పేசுற பாருங்க, తెలుగులో పేசுறேன். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் తెలుగు தான் ரொம்ப வரும். ఈ ఒక వాటర్ ఇంకా మీకు స్మెల్ వస్తా ఉందా లేదంటే నార్మల్ గా ఉండే తర ఉందా? లే, స్మెల్ వస్తుంది. స్మెల్ వస్తుందా? బాగా వస్తుంది స్మెల్. ఏమేమి ప్రాబ్లం వస్తుంది ఈ వాటర్ ఇంకా మీకు? చీటికలు చేస్తే స్మెల్, కాయలలో అంతా వస్తా ఉంది ఇప్పుడు. ఓకే, ఈ వాటర్ ఇంకా ఏమైనా యూస్ ఉందా? ఏమి లే. ముందరాన ఒక తర ఉండే ఇది కట్ తిరగా మన కొత్తగా కట్టారు కదా, దాని నుంచా ఇంకా చాలా అయిపోయి. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னா கூட பரவாயில்ல, இப்போ ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இங்க இவர் ஒருத்தர் இல்லை, இங்க சுத்தி ஒரு 7-8 கிலோமீட்டரு எல்லா ஊர் மக்களும் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஊர் மக்கள் இந்த தண்ணி காலுவா வழியில தான் போனப்புறம் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. எல்லாம் சொல்றது ஒரே ஒன்று தான், இந்த தண்ணி எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ ஜஸ்ட்டு இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வந்துட்டு நீங்கள் அந்த டேம் பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க பிரதர். இப்போ வந்துட்டு அந்த காற்று வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஊர் பக்கம் தான் வீசும். ஸோ நீங்கள் இங்கே இருக்க முடியுமா? அந்த ஸ்மெல் அடிக்குமா? இல்லைன்னா எந்த மாதிரி அந்த ஏதாவது யூஸ் ஆகுமா அந்த வாட்டர்? எதுக்குமே யூஸ் ஆகாது. கரெக்டாக நாங்களும் 30 இயர்ஸ் ப்ரோ அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 10 இயர்ஸ் பேக் தான் நான் பார்த்த வரைக்கும் டேமில் தண்ணினாலே ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருந்த பாலிசிஸை அதை பேஸ் பண்ணி தண்ணி வந்து கெமிக்கல் எல்லாம் இந்த டேமில் மிக்ஸே ஆகாது. ஸோ ப்யூராக வரும், அக்ரிகல்ச்சருக்கு நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டு 10 இயர்ஸாக தான் ஏகப்பட்ட லாஸஸ். அதனால் இன்கேஸ் நானும் கூட இப்போ விவசாயம் தான் பண்ணுறேன், நான் வேலைக்கும் போகிறேன். நான் விவசாயம் அந்த தண்ணியில் இறங்கி ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியில் இருந்து பாருங்கள், உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே லேயராக மாறிடும், பேப்பராக மாறிடும். நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் அப்படி நீங்கள் தொடச்சாலே ஸ்கின்னோட எந்திரிச்சு வரும். அந்தளவுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியர் ஆகிருக்கு. ஒரு தண்ணியால் அந்தளவுக்கு வியர் ஆகுமா? டவுட் இருக்குது. அதே மாதிரி மீன் எடுத்துக்கோங்களேன். 10 இயர்ஸ் பேக் வந்து மீன் எல்லாமே இங்கே வந்து கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நல்லா ஒசூருக்கு நல்லா மீனெல்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த தண்ணியில் வந்து மீன் கூட வளரவே வளராது, அந்த பாய்சன் தண்ணியால், அந்த பாய்சனால் ஃபுல்லாமே சத்துக்காக இருக்குது. இப்போ நீங்கள் வேணும்னா இந்த தண்ணி வந்து கிருஷ்ணகிரி டேமுக்கு தானே போகுது. அங்கே கூட ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதுதான் சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு மீன் கூட உயிரில் இல்லை, எல்லாமே செத்து போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆரம்பித்தது அங்கே போய் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்கேருந்து இன்னும் கடலூர் வரைக்கும் போகும். இப்போ அந்த சரௌண்டிங் இருக்க எல்லா ஏரியாஸும் இதே நிலமை தான். ஃபர்ஸ்டெல்லாம் இப்போ சொல்ல போனால் இங்கேயே பாதி பேர் வந்து அக்ரிகல்ச்சர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த தண்ணியால் ஒன்று போர் போடணும், போர் போட்டால் தண்ணி இல்லை, நம்மளுக்கே தெரியும். இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. போர் போடுறதுக்கும் இங்கே வசதி கூட ரொம்ப பேரும் இல்லை. இந்த தண்ணி நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தண்ணி நம்பி தான் வாழ்கிறோமே. ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி ஆனதுனால ஸோ பொதுவாக போடுற எந்த ஒரு ரயிலாக இருக்கட்டும் எதுவுமே வரமாட்டேங்குது. ஏன்னா ஃபுல்லாக பாய்சனைஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்மளாலேயே முடியல. அந்த ஸ்மெல்லுக்கே நம்மளுக்கு ஏகப்பட்ட நோய் வருது. இது வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு விதை மட்டும் எப்படி வளரும்? ஆமாம் ப்ரோ. ஆனால் ஸோ இது இந்த மாதிரிலாம் நிறைய ஒசூருக்கு போனப்போல்லாம் அந்த பக்கம் போக முடியாது, மைக்கை வந்து விழுந்துடும். அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து மெயின் ரோடை வந்து இந்த டேம் கிட்ட இருக்கிறது தான் மெயின். இல்லைன்னா நாங்கள் ஒசூருக்கு போகணும் அப்படின்னா திரும்பி இப்படி ஒரு யூட்டர்ன் அடிச்சுட்டு ஒரு 4 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணணும். அது இந்த நுரம் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டாங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகும். அந்த ரோடு பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பனிமூட்டை மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக எஃபெக்ட் ஆகுறது வந்து அந்த சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான். ஆனால் வண்டியில் போக முடியாது. அந்த நுரம் வந்து மூஞ்சில் அடிச்சிச்சுன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஸ்கின் எல்லாமே மயக்கமே வரும். அதனால இந்த
என்ன சொல்றது, சொல்ல போனா நம்ம ஒரு ஆசிட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஆசிட் காற்று ஆசிட் காற்றை நாங்கள் சுவாசிட்டு இருக்கோம். ஆசிட் வாட்டர் கிட்ட நம்ம அப்படி சொல்லி இந்த மாதிரி நிறைய இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணணும். நீ சொல்லிடு, ஆசிட் காற்றை வாசிச்சு அந்த ஆசிடோட காற்று தான் மெயினாக வந்து எஃபெக்ட் பண்ணுது. அது போக இப்போ அக்ரிகல்ச்சர் யாருமே தண்ணியில் டக்குன்னு இறங்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டால இறங்குவாங்க, பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஸோ அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த தண்ணிக்கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ அந்த ஸ்மெல்னால ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ அந்த தண்ணியில் இறங்கினா சொன்னால இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்டு சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு கேட்டல இந்த தண்ணிக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ன்ட்டு. ஸோ சொல்யூஷன் வந்து சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த டேம் பொதுவாக நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, பெங்களூரில் வர்ற இந்த கெமிக்கல் வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆனதுனால தான் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்குன்ட்டு. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அதே பாலிசிஸ் ஸ்ட்ரிக்டாக அகைன் ஏன் நம்மளால் கொண்டு வர முடியாது? ஸோ அது கொண்டு வந்து நம்ம பண்ணோம்னா இந்த டேம் சேவ் ஆகும், இதுலேருந்து மற்ற டேம் சேவ் ஆகும். ஸோ தண்ணி பஞ்சம் இருக்காது, இந்த சரௌண்டிங்கு அக்ரிகல்ச்சரை திரும்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பி ஹெல்த்தியான ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தி வந்து கொடுத்துட்டு போகலாம். ஸோ இதெல்லாமே பண்ணுறது சிம்பிள் தான். அதே மாதிரி எங்கள் சைடில் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வந்து கேட்குறோம். ஸோ கர்நாடக கவர்மெண்ட் வந்து ஸோ எங்கள் இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்குன்ட்டு வேண்டிக்கிறோம். ஏன்னா நாங்களும் கர்நாடகா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கோம். ஏன்னா நம்மளாம் பார்டரில் தான் வாழ்கிறோம். இங்கே வந்து மனுஷனுக்கு தான் வேல்யூவை தவிர மற்ற எதுக்கும் கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை பற்றி பேசணும், பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். பார்க்கலாம். சிட்டிசன் என்ற ஒரு மூவி பார்த்துருப்போம், அதில் அத்திப்பட்டி என்ற ஒரு வில்லேஜ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி கிராமம் தான் இங்கே நம்ம ரியலாக பார்த்துன்னு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வந்துட்டு இந்த சுற்றி இருக்கிற கிராமத்தில் சில கிராமத்தில் நாங்கள் போய் விசிட் பண்ணோம். அந்த மக்களை கேட்டோம் என்ன எப்படின்னுட்டு. அங்கே சில பேர் சொன்னாங்க. ஸோ அந்த பதிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பயப்படுறாங்க. ஐயோ இதை பற்றி நம்ம ஏதாவது பேசினா நம்மளை ஏதாவது அவங்க பண்ணிடுவாங்களோன்னுட்டு. நான் எதுக்கு பண்ணுவாங்க, நம்ம இங்கே வந்துட்டு சுவாசிச்சுன்னு இருக்கிறது நாமோ, இங்கே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது நாமோ. யார் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நாம தான் தட்டி கேட்கணும். ஸோ அதனால எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இந்த ஒரு விஷயமா எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஒரு டேமை எவ்வளோ சீக்கிரமாக சுத்தம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. எல்லாம் இங்கே வந்துட்டு எதுவுமே யூஸ் ஆகுது. இந்த வாட்டர் ஆகட்டும் இங்கே நின்று எங்கெங்கேயோ போகுது. இந்த வாட்டரை நம்பி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே விவசாயம் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு எதுக்குமே யூஸ் ஆகாமல் போயிருக்குது. அந்த வாட்டரில் நின்னாலே அந்த எரியும், எல்லாம் ஃபுல்லாக ஸ்கின்னே போயிடும்னுட்டு தான் இங்கே எல்லா தகவல் தெரிஞ்சுட்டு இருக்குது. ஸோ அதனால எல்லா ஒரு தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்துட்டு இது சின்னசாக இருக்குதுன்னுட்டு நம்ம விட்டால் விளைவுகள் நம்ம சீக்கிரமாகவே சந்திப்போம். ஏன்னா கூடிய சீக்கிரமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான தண்ணி இந்த 2 வருஷம் 1 வருஷம் சும்மா விட்டால் நம்ம போதும். இந்த ஒரு தண்ணி ஆகட்டும், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உயிர் வாழ கூட முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு மட்டும் சும்மா இருக்காதீங்க. இதை பற்றி நீங்கள் கூட வாய்ஸ் ஓவர் எடுங்க. நீங்கள் இப்போவே உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் கூட உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருந்தால் இந்த ஒரு டேம் பற்றி நீங்கள் கூட வீடியோ போடுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ்.